Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டு பொருட்களை வச்சு ஒரு மாசமானாலும் முடியோட கலர் மாறாத கருப்பு தன்மையே மாறாத ஒரு பெஸ்டான ஒரு ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். அந்த ரெண்டு பொருட்கள் என்னென்ன எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேர் டை பண்ணுறதுக்கு மெயினாக நமக்கு தேவையானது கறிவேப்பிலையை நான் எடுத்து கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்களும் நல்ல ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை எடுத்து கழுவி எடுத்துக்கோங்க. சில கறிவேப்பிலை பூச்சிலாம் இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அரைச்ச கறிவேப்பிலையை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்தாச்சு. கறிவேப்பிலையை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுக்க வேண்டியது இண்டிகோ பவுடர், அதாவது நீல அவுரி பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டீஸ்பூன் ஒரு பர்சனுக்கு ஒருத்தங்களுக்கு தேவையானதாக இருக்கும். இல்லை முடி ரொம்ப அடர்த்தி ரொம்ப நீளம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். இந்த இண்டிகோ பவுடர் ஆன்லைன்லேயும் வாங்கலாம், இல்லை நாட்டு மருந்து கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். இது கூடவே மெயினாக நம்ம சேர்க்க போகிற பொருள் செம்பருத்தி பூ பவுடர். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த டைக்கு. இது நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல கறிவேப்பிலை ஜூஸு, அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரே மாதத்தில் முடி முழுசும் உங்களுக்கு கருமையாக மாறுங்க. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் டை இது. அவுரி இலை பவுடர் பார்த்து நீங்கள் பயந்துக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு கலரை தக்க வைக்கும். வேறு எது போட்டாலுமே கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். இந்த அவுரி இலை பவுடர் தான் நமக்கு முடிக்கு நல்ல கலரை கொடுக்கும். அதனால தான் செம்பருத்தி பூ பவுடரையும் சேர்த்துருக்கோம். நல்ல கருமையாக மாற்றும். கலர் மாறவே மாறாது. குளித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா மூடி கொஞ்சம் வடவடன்னு நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கண்டிஷ்னர் போட்டு கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க, தலைமுடிக்கு தேய்ச்சி விட்டு குளிச்சிங்கன்னா முடி நல்லா சாஃப்டாக மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலை ஜூஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான ஈஸியான ஹேர் டை. நீங்கள் உட்காந்து வறுத்துக்கிட்டு பொடிச்சிட்டுலாம் இருக்க வேண்டிய தேவையில்லை. இது நீங்கள் நம்பிக்கையோட தைரியமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு மாதம் ஆனாலும் எத்தனை வயசு ஆனாலும் நமக்கு எத்தனை வயசுனர் வேணுனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். 60 வயசானாலும் சரி, 70 வயசு ஆனாலும் சரி, ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது, தலை அரிப்பு எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு ஹேர் டை இது. இதை இப்போ நம்ம உடனேயே நீங்கள் அப்ளை பண்ணணுன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஒரு மணி நேரம் கழித்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம 1 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்படியே இருக்கட்டும். நம்ம 1 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நேரமே ஆகாது. சீக்கிரமாக அந்த ஹேர் டை ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப எஃபெக்டிவான நல்ல ஒரு பெஸ்ட்டு ஹேர் டைங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எப்படி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா தலையில் ஷாம்பு போட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுக்கோங்க. ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இது அப்ளை பண்ணணும். அப்போ தான் முடியில் பிடிக்கும். இது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் விட்டாலே போதும். முடி ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் குளிங்க. குளிக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும் முடி. ஒருவேளை உங்களுக்கு வடவடன்னு நிற்கிது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிஷ்னர் போட்டு லேசாக கண்டிஷ்னர் போட்டு முடிக்கு தேய்ச்சி விட்டுருங்க. அவ்வளோதான், சாஃப்டாக இருக்கும். கலர் ஒரு மாதம் ஆனாலும் போகவே போகாது. நல்ல ஒரு ஹேர் டை. இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு இதனோட ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.